அப்படி தூள் கிளப்பிட்டாரு. சண்டைன்னா சண்டை, அவ்வளோ ஒரு ஃபைட்டு சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் கிளாஸ். அது பார்க்கறதுக்கே அப்படியே மறந்து இருந்தோம் எல்லாத்தையும். அந்த அளவுக்கு தூள். செம்ம சண்டை. ஃபைட்டுன்னா ஃபைட்டு, அப்படி ஒரு ஃபைட்டு. என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருந்தது. நல்ல செம்ம தூளா இருந்தது. நல்லா தான் இருந்துச்சு. என்ன பிடிச்சது? ரஜினிக்காக பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. இல்ல நல்லா தான் இருந்தது. ஒரு வாட்டி பார்க்கலாம். ரஜினி தான், வேற என்ன இருக்கும். நாகார்ஜுனும் நல்லா இருக்காங்க. இல்ல நல்லா இருந்தது. செகண்ட் டைம் இது. நல்லா இருக்கு. எதுக்காக செகண்ட் டைம்? எல்லாருக்காகவும். ஆக்சுவலாக எனக்கு தலைவர் படம், பட் மோர் தென் தட் வந்து நாகார்ஜுனா அண்ட் உபேந்திரா ஆசம். லாஸ்ட் 20 minutes உபேந்திராக்காக கண்டிப்பாக பார்க்கலாம். ரஜினியோட ஃபேன் நான், ஸோ அதுக்காகவே வந்தேன். படம் நல்லா இருக்கு. நைஸ். எல்லா படமும் பார்த்தோம். இப்போ இருக்க டெக்னாலஜி எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு. படமும் எண்டு வரைக்கும் அந்த இதை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நல்லா இருக்கு. அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. நல்லாவே இருக்கு. நான் கூட விக்ரம்க்கு அப்புறம் இது எப்படி இருக்குமோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. சொல்றவங்க சொல்லுவாங்க. எனக்கும் பிடிச்சிருக்கு படம். நல்லா இருக்கார். நார்மலா இருக்கார். ரொம்ப இதுவாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை. நார்மலா எப்போ இருக்க மாதிரி இருக்காரு. ரஜினி சார் கமலோட பொண்ணு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எப்படி இருக்கு? நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. ரஜினி படத்துல இல்லாத இந்த படத்துல என்ன இருந்துச்சு மற்ற படங்கள்ல இல்லாத? நிறைய படத்தோட இதுதானே. ஆக்சுவலி தேவராஜ், நம்ம தளபதி தேவராஜ் தான் ஆக்சுவலாக. ஸோ நல்லா இருக்கு. அந்த பழைய விண்டேஜ் ரஜினி கொண்டு வந்தது எல்லாமே வந்து நல்லா இருக்கு. இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை. நல்லா இருக்கு படம். இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா எடுத்துருக்கு. லேக் எல்லாம் இல்லை ப்ரோ. லேக் எல்லாம் கிடையாது. சும்மா இதெல்லாம் வந்து இவங்க வேணும்னே பண்றது. இது என்ன, எல்லா படமும் இவங்களுக்கு அப்படியே கார்னர் ஆஃப் தி சீட்லயே வச்சுட்டு உட்காந்துருக்கணும்னா போய் ஏதாவது வேற ஏதாவது போய் பார்க்க சொல்லுங்க. மற்ற படத்துல இல்லாத ரஜினி சார் மற்ற படத்துல இல்லாத இந்த படத்துல என்ன இருக்கு? ஸ்டைல் தான், அவங்க ஸ்டைல் தான். ஒரு டைமும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்களே. நல்லா இருக்கு. ஸ்டைல்ல நல்லா இருக்கா பாக்குறதுக்கு? நல்லா இருக்கு. நான் சூப்பராக இருக்கு. ரஜினி ஃபேனுங்க நான். ரஜினி ஃபேன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு படம் இருக்கு. லோகேஷ் ரஜினிக்காக பார்க்கலாம் படம். லோகேஷ் வந்து ரஜினி சார் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு படத்தை. இல்லை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி லோகேஷ் எதிர்பார்ப்புலாம் நான் எதுவும் வச்சுட்டு வரல. இல்லை லோகேஷ் ஒரு ஹைப் இருந்துச்சு. அந்த ஹைப்பை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. லோகேஷ் படம் மாதிரி இல்லை, இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குச்சு. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்து பார்த்தா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். பட் வேறு லெவலாக இருக்குது. நேச்சுரல் ஆடியன்ஸுக்கு எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஓவர் ஹைப்பாக வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. பிஜிஎம் செம்மையாக இருக்குது படத்தில். லோகேஷ் டைரக்ஷன், நிறைய ட்விஸ்ட்ஸ் இருக்குது. சிலது கொஞ்சம் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை சிலதெல்லாம். பட் ஓவரால் ரஜினி சார் செம்ம கலக்கியிருக்காரு. இந்த ஏஜில் அவரோட 50th இயரில் நல்ல ஒரு சூப்பர் படம் பார்த்த ஃபீல். ப்ரோ ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது ப்ரோ. தலைவரோட படம் ரொம்ப ஒரு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கள் தலைவர் எப்பயுமே கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எங்களுக்கு. எவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் சும்மா. அதெல்லாம் 75 வயசில் தலைவன் வந்து இந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து, அனி மியூசிக்கு, லோக்கியோட டைரக்ஷனு எதுவுமே சேஞ்ச், அவங்களோட லோக்கியோட இதுக்கு ஏற்ற மாதிரியே விட்டுருக்காங்க. இட் வாஸ் ஸோ குட். மூவி வாஸ் வெரி என்ஜாய். லோகேஷ் சார் வந்து ரஜினி சார் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. தலைவர் வந்து யாருக்கிட்ட கையில் வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அமையிற ஆள் அவர். இது இந்த மாதிரி எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். படம் நல்லா இருக்கு. மலையாள ஆக்டர் சோபி சேட்டா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. வில்லன் ரோல் அவருக்கு மட்டும் நல்லா மாசாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. நீங்கள் வாங்க சொல்லுங்க. எப்படி அந்த பாட்டு கட் பண்ணது உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப வருத்தமாக இருந்தது. மோனிகா சாங்லாம் எதிர்பார்த்து வந்தேன். மோனிகா சாங் வேண்டியே வந்தான் ஒருத்தன். அவெல்லாம் எதிர்பார்த்த விட ஃபுல்லாக எடிட்டிங் பண்ணிட்டாங்க. பேசிக்காக மோனிகா ஃபேனு. பட்டு இவன் பாட்டு பாதி கட் பண்ணிட்டா லோக்கி. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த சிட்டுக்கு அந்த சாங்கும் பாதி நடுவில் டைலாக். அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா? ரொம்ப அவ்வளோ பாட்டு ரொம்ப நல்லா எல்லாமே நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் லேகாக இருக்குது. கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிருக்கலாம் படத்தை. கொஞ்சம் பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவ்வளோதான்.
எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு இருக்கா இல்ல கம்மியா ஓகே எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு தான் இருக்குது. பட் ஆனால் தான் ஃப்ளாஷ்பேக் மேலே ரொம்ப லாங்காக எடுத்துட்டாங்க, அது மட்டும் பிரச்சனை தான். மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. ரஜினி சாரோட மத்த படத்துக்கு தவிர்த்து இதுல என்ன டிஃபரெண்டா இருக்கு இந்த படம்? டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ராவாக நடிச்சிருக்காரு. ரொம்ப ஆக்ஷன் சீன்ஸ் ரொம்ப அவரே நடிச்சிருக்க மாதிரி இருக்குது. லைட்டாக அங்கங்கே விஎஃப்எக்ஸ் அடி வாங்குது, அதை தவிர்த்து ஓகே தான், நல்லா தான் இருக்குது எல்லாமே. ஓகே நியூ கம்ஸ் ஸ்டைல் மாஸ் இருக்கு. எல்லாமே இருக்குது, ரஜினியோட எல்லாமே இருக்குது. பட் அதான் கொஞ்சம் லேக் ரொம்ப கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிருந்தா மற்றபடி படம் சூப்பராக இருந்திருக்கும். ரஜினி சார் வந்து லோகேஷ் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இல்லை அவர் விக்ரம் சாருக்கு மட்டும் நல்லா பண்ணுறாரு மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது விக்ரம் படத்தில் கமலுக்கு மட்டும் நல்லா பண்ணுறாரு மட்டும் தெரியுது. ரஜினிக்கு இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் எனக்கு கேட்டால், விக்ரம் அளவுக்கு இல்லை. இல்லை மூவி நல்லா இருந்தது. லோகேஷ் கனகராஜோட படம் மாதிரி இல்லை, பட் மற்ற பிரகாரம் வந்து எல்லாமே நல்லா எடுத்திருந்தாங்க. மேபி நெல்சன் படம் மாதிரி இருக்குது. ஸோ டார்க் காமெடிலாம் நிறையவே ஒர்க் அவுட் இருந்தது. மூவி ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. மேபி பழைய ரஜினியை திரும்ப பார்த்த மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்தது. தலைவரை திரும்ப அதே மாதிரி பார்க்குறதுக்கு. இல்லை அந்த மாதிரி லேகால எங்கேயுமே ஃபீல் ஆகலை. படம் ரொம்ப நல்லாவே எடுத்துகிட்டு போயிருந்தாங்க, என்கேஜிங்காக தான் இருந்துச்சு. லேகால எங்கேயும் ஃபீல் பண்ணல. ரஜினி அந்த ஆக்டிங் சூப்பராக இருக்குது. இது வில்லன் நல்லா பண்ணியிருக்கான், நல்லா பண்ணியிருக்கேன். பட் டைம் பொறுத்து தெரியல, ஐ மீன் பட் ஒரு சில இடத்துல கண்டினியூட்டி மிஸ் ஆன மாதிரி இருக்குது, அது மட்டும்தான். பாக்கியெல்லாம் சூப்பர். ரஜினி சூப்பராக இருக்கான், ஆக்டிங் செம்மையாக பண்ணியிருக்கேன், எக்ஸ்பிரஷன்லாம் நல்லா பண்ணியிருக்கேன். மாஸ் ஆமாம் கண்டிப்பாக, ஆமாம் கண்டிப்பாக ரஜினி மாஸ் கட்டர் பழையபடி. கண்டிப்பாக கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு தான் சொல்லணும். நீங்கள் ரொம்ப ரஜினி வந்து ரொம்ப ஸ்டைலிஷ் மாதிரி இல்லாமல் இது ஒரு லோகேஷ் படம் மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. அதில் வந்து எந்த இதுவுமே இல்லை. அதில் கொஞ்சம் ரஜினியை எப்படி இதாக காட்டணுமோ அவரோட இதை பண்ணியிருக்காரு. ஓவரால் வெரி குட் மூவி. பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மையாக இருக்குது படத்தில், பாட்டுமே வேறு லெவல். அதுவும் அந்த மலையாளம் ஆக்டர் சௌபின் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி. கேமியோஸ் வாஸ் ஓகே, பட் ஜெயிலர் அளவுக்கு அந்த அளவுக்கு இதாக இல்லை, பட் நல்லா இருக்குது. ரஜினி சார் ஸ்க்ரீனில் வந்தாலே மாஸ் தான், அதனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த கூஸ் பம்ஸ் எலிவேஷன்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அவர் ஸ்க்ரீனில் பார்த்தாலே வந்துடும். அதுவும் எங்களை மாதிரி 80s கிட்ஸுக்கெல்லாம் அதெல்லாம் சான்ஸே இல்லை, அதெல்லாம் சொல்லவே வேணாம், அதெல்லாம் செம்மையாக இருக்குது. அதுவும் அனிருத்தோட பிஜிஎம்மோட அதை தியேட்டர் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சூப்பராக தான் இருக்குது. பட் எப்போயுமே இன்னும் பெட்டராக இருக்கணும் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதனால் சில பேருக்கு அது இதாகவும் இருக்கும். எனக்குலாம் ஐம் வெரி ஹாப்பி. நிறைய வருது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க? அவங்கெல்லாம் ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்காங்க. அண்ட் மோரோவர் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கூலி போர்ஷன்னு வச்சு அவங்க ஒரு கூலியால் இந்த அளவுக்கு பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. தலைவரால் பண்ண முடியும், நாங்கள்லாம் நம்பினவங்க. அதனால தான் இன்றைக்கி லைஃப்பில் கொஞ்சம் டெவலப் ஆகியிருக்கோம். அது மாதிரி செம்மையாக இருந்தது படம். ஏன்னா கடைசியில் அமீர் கான் கூட ஏதாவது ஃபைட் சீன் வச்சுருந்தா நல்லா இருந்தது. நல்லா தான் இருக்கு, எல்லாமே நல்லா தான் இருக்குண்ணா. நீட்டாக இருக்குது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லோகேஷ் படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது, அவ்வளோதான். லோகேஷ் சார் எப்படி இருந்துச்சு? ரஜினி அண்ட் லோகேஷ் ஜாயின் பண்ணால அது வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் சொல்லலாம், பட் நாட் இன்னும் பண்ணியிருக்கலாம் பெட்டரா. பட் ஸ்டில் அவ்வளோதான். நம்ம ரொம்ப ஹைப்பில் இருக்கிறதுனால அஃப்கோர்ஸ் யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் எவ்ரி திங் டு பி எல்லாமே நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. அவ்வளோ நல்லா இருக்குது, பார்க்கலாம். ரெண்டும் 50-50 தான் நினைக்கிறேன். இல்லை அதுவுமே பார்க்காம தான் வந்தேன் நான். இல்லை லைக் த மூவி, நல்லா தான் இருந்துச்சு. இனிஷியல் ரிவ்யூ பார்க்கும்போது தப்பாக இருந்தது, பட் ஆனால் நெகட்டிவாக தான் வந்தது. பட் பார்க்கும்போது அப்படி இல்லை, கரெக்டான கேரக்டர்ஸை கரெக்டான எல்லாரையுமே கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. லோகேஷ் சார் அண்ட் ரஜினி சார் காம்பினேஷன் எதிர்பார்க்கும்போது ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சு, ரொம்ப ஹைப்பாக இருந்துச்சு. ஆமாம், அதெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்காரா லோகேஷ்? கண்டிப்பாக எந்தெந்த எல்லா கேரக்டரையுமே கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்லாருமே வந்து அந்த ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த பேட்டை அந்த ரேஞ்ச் எதிர்பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேட்டையில் பார்த்தீங்கன்னா எல்லா சீக்வன்ஸ்லேயுமே வந்து அந்த மாஸ்னஸ் இருக்கும். இங்கே கொஞ்சம் இமோஷன்ஸும் இருக்குது, அதே மாதிரி ஆக்டிங்கும் இருக்குது, அதே மாதிரி அவங்க எதிர்பார்க்குற அந்த மாஸ்னரும் இருக்குது. ரஜினி சார் பார்க்குறது எப்படி இருக்காரு? சரி, ரஜினி சார் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருக்காரு? 74 years young is dashing. சூப்பராக இருக்குது. என்ன பிடிச்சிருக்கு? இல்லை படம் கொஞ்சம் நல்லா இதுவாகவே போச்சு. இது கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே அப்பப்போ கொஞ்சம் லைட் சஸ்பென்ஸாகவே போச்சு, நல்லா இருந்தது. ரஜினி சார் மற்ற படத்தில் இல்லாதது இதில் இந்த படத்தில் என்ன?
இதில் அப்படியே தான் சொல்கிறாங்க, இல்லை மாதம் தான் காமிச்சினாங்க. ஒரு சில இடத்துல மாதம், ஒரு சில இடத்துல இதுவாக காமிச்சாங்க. நல்லா லோகேஷ் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிருக்காரா ரஜினி? நல்லா கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா இருந்துச்சு, சூப்பராக. என்ன பிடிச்சிருக்கோம்? ஆக்டிங் தானா, இப்போலேருந்து ஆக்டிங். ரஜினி சாரோட ஆக்டிங். ரஜினி சாரோட ஆக்டிங் தான். லோகேஷ் வந்து ரஜினி சார் கரெக்டாக யூஸ் பண்ணிருக்காரா? ஆமாண்ணா, இந்த படத்தில் மற்ற எதை பொறுத்தது தெரியல, இந்த படம் செம்மையாக இருந்துச்சுண்ணா. எல்லாத்திலும் பார்த்தா நல்லா இருந்துச்சு. ரஜினி சாருக்கு மற்ற படத்தில் எல்லா இந்த படத்தில் என்ன இருக்கு? அப்படி ஒன்றும் இல்லைண்ணா, எல்லாத்துலேயும் வராதாண்ணா. இப்போ ஃபுல்லாக இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய இதெல்லாம் எடுத்து வந்திருக்காங்க பாருங்க, எல்லாமே சூப்பராக இருந்துச்சுண்ணா படம். புரியல. அது என்ன லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுதுண்ணா, பழைய மாதிரி இல்லை, லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது. இருந்தாலும் படம் சூப்பர்ண்ணா. என்ன மிஸ் பண்ணிட்டாரு லோகேஷ்? என்ன அதே மிஸ் பண்ணிட்டாரா? ஜெயிலரில் எவ்வளோ மாசம் இருந்ததோ அது கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது, அவ்வளோதான். மற்றபடி ஃப்ளாஷ்பேக்கு, அதாவது அங்கங்கே தான் ஐ பொசிஷன் இருக்குது, ஐயா கத்துற மாதிரி ஐ சீன்ஸ் இருக்குது. மற்றபடி கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. பட் ஓகே தான், நல்லா இருக்கு படம். ஆவரேஜாக இருக்கு. வந்து உங்களை என்ஜாய் பண்ண முடியுதா? இல்லை என்ஜாய் பண்ண முடியுது. நாங்கள் நல்லா விசில் அடிச்சு என்ஜாய் பண்ணோம். இல்லடா அமீர் கான், அமீர் கான், உபேந்திராலாம் பயங்கர சீனு. அவர் செகண்ட் ஹாஃப்ல ஒரு நல்ல ஃபைட்டு. அந்த 3 பேரும் சேர்ந்து பீடி அடிக்கிற ஒரு சீன், அதான் லாஸ்ட் கிளைமேக்ஸில். பட் அது வேற லெவலாக இருந்தது. என்னடா பயங்கரமாக இருந்தது. நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக படம் பார்த்துருப்பீங்க. இல்லை, நெகட்டிவ் ரிவ்யூ எதுவும் பார்க்கறதில்ல. எதுவும் நானே பார்த்து முடிவு பண்ணிக்கலான்னு வந்தேன். பட் நல்லா இருக்கு படம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபேமிலியாக கூட வரலாம். அவ்வளோ ஒன்றும் ரத்தம் தெரிக்கிற மாதிரி இல்லை. அங்கங்கே காமெடி ஒர்க் அவுட் இருக்குது. என்னடா ஃபர்ஸ்ட் ஹாஃபில், செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸில் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த 20 நிமிஷம் தான் நல்ல பீட்டு, பிஜிஎம் எல்லாம், அந்த கூலி சாங், பவர் ஹவுஸ் சாங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரஜினி சார் படமா லோகேஷ் நாகராஜ் படமா? ரஜினி சார் படம். லோக்கி படம் மாதிரி தெரியல எங்களுக்கு. ரஜினி சார் படம்னா எல்லாருக்கும் பிடிக்கும்ல. ரஜினி சார் இருந்தாலும் பிடிக்கும். அந்த மாதிரி சரி. ஸோ லாக் பார்க்க மாட்டாங்க, ஸ்டோரி பார்க்க மாட்டாங்க. ஸோ ரஜினி ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்குமா படம்? ரஜினி ஃபேன்ஸும் நிச்சயமாக அந்த படம் சூப்பராக பிடிக்கும். ஏன்னா நாங்களே தலைவர் ஃபேன்ஸ் தான் கொஞ்சம். நீங்களே அது பிடிக்கல இது பிடிக்கல சொல்றீங்களா? அதான் கேட்குறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் அங்கங்கே ஸ்லோவாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். அங்கங்கே ஸ்டோரி கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. பட் அங்கங்கே ஸ்க்ரீன் பிளே, நரேஷன்லாம் நல்லா பண்ணியிருந்தான். மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.